விஜய் ஏன் நான் லீடரா வந்து என்னால பார்க்க முடியலன்னா விஜய்கிட்ட ரெண்டு பெரிய மைனஸ் இருக்கு. விஜய் அடிப்படையிலே பக்கத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு வராருங்கிறார்ல, கிட்டத்தட்ட 200 சம்பளத்தை விட்டுட்டு வராருங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்தேகத்துக்குரியதாவே நமக்கு இருக்கிறது. எம்ஜிஆர் எளிதா வரல. ரொம்ப பேர் எம்ஜிஆர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எம்ஜிஆர் அப்படியே தொப்பியை போட்டு ஏமாத்திட்டாரு நினைச்சிட்டு இருக்காங்க. கூலிங் கிளாஸ் போட்டு சனிக்கிழமை மட்டும் வேலைக்கு வருவாங்க சொன்னா நிறுவனத்தில் வேலைக்கு இருப்பாங்களா? இல்ல அவர் என்ன சொல்ற, சனிக்கிழமை மட்டும் கூந்தல் கருப்பு, குங்குமம் சிவப்பு, கொண்டவள் முகமோ ரோஜாப்பு. இவங்க சொல்றாங்க மன்னராட்சி ஒழிக்க மாட்டேன். இது மன்னராட்சி தான். அவர் நிக்கும் போது நம்ம உட்கார கூட நினைக்கிறது மன்னராட்சி தான். மதுரை கிழக்கு விஜய், அந்த ஊர்ல விஜய், இந்த ஊர்ல விஜய் அப்படின்னு பேசுறாருல, இதுதாங்க சர்வாதிகாரம். அக்கா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. பரபரப்பான அரசியல் சூழல்ல இன்னைக்கு நம்மளோட அரங்கத்திற்கு வந்து அரசியல் தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக வந்திருக்கிறாங்க பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. இந்த வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு 13ஆம் தேதி இன்னைக்கு வந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரைய முதல் முறையா தாவேகாவினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் திருச்சியில தொடங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 மணிக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தவர் கிட்டத்தட்ட 5-5.5 மணி நேரத்துக்கு மேலே ஒரு 8 கிலோமீட்டரை டிராவல் பண்ணி அந்த பகுதியில் போய் பேசியிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு திரைப்பட நடிகனை பார்ப்பதற்கு இளைஞர்கள் திரண்டு வருவது என்பது இது முதல் முறை அல்ல. அறிவிக்கப்படாமலே கூட பல நடிகர்களை பார்ப்பதற்கான ஆரவார கூட்டங்களை எல்லாம் வந்து பல தலைமுறைகளாக பார்க்கிறோம். சிவாஜி கணேசன் வந்து கட்சி ஆரம்பித்த காலகட்டங்களில் நான் பள்ளி மாணவனாக இருந்தேன். அப்போ இன்டர்வல்னு சொல்கிற அந்த இது இடைவேளை மாதிரி விடுவாங்க இல்லையா, பள்ளிக்கூடத்தில் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் சிவாஜி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ஓடி போய் அவரை பார்த்தேன். மானாமதுரையினுடைய தெருக்களில் பல கிலோமீட்டருக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பெரிய ஜனத்திரள் அவரை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அவர் மேடை மேலே ஏறினார். மேடையில் எல்லாருமே திமிரி மேலே ஏறினாங்க. எல்லாருமே மேடை சரிந்து விட்டது. அவ்வளோ பெரிய கூட்டம். அவரை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறது பெரும்பாடுபட்டாங்க. அவர் அந்த மானாமதுரை தொகுதியில் அவருடைய ரசிகர் ஒருவரை வந்து நிப்பாட்டினார். அவர் பேர் நாராயணன். அவர் சாதாரண ரொம்ப ஏழ்மைப்பட்டவர். அது தனி தொகுதி வேற. அவர் சொந்த வீட்டை விற்று தேர்தலில் நின்றார். 5000 ஓட்டு தான் வாங்கினார் நாராயணன். அதனால் திரைப்பட நடிகர்களை பார்ப்பதற்காக திரளுகிற கூட்டம் என்பதை நான் என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு வரேன். நகைக்கடை திறப்பு விழாவுக்கு நயன்தாரா போன போது சேலத்திலே அறிவிக்கப்படாத கூட்டமே பல லட்சங்கள் கூடிருச்சு அப்படின்னு காவல்துறை திணறினாங்க அப்படிங்கிறது சமீப காலத்து செய்தி. இது எல்லாருக்குமே உண்டு. ஜல்லிக்கட்டில் திரளாத கூட்டமா? ஜல்லிக்கட்டு போராட்டம், மெரினா போராட்டத்தில் கடல் அலைக்கியை விட அதிகமான மனித தலைகளை பார்த்தோம் நம்ம. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு கூடியிருக்கு. ஆமா, அப்படி ஒரு கூட்டம் வந்து ஒரு தன்னெழுச்சியா. நான் என்ன கேட்கிறேன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து மெரினாவில் கூடுனாங்க, மதுரையில் கூடுனாங்க, அலங்காநல்லூர்ல பல்வேறு ஊர்களில் கூடுனாங்கல்ல, கூடி கூடி கலைந்தார்கள்ல, கூடியவர்களே இருந்து எத்தனை பேர் தலைவர்கள் ஆனார்கள்? எத்தனை பேர் அதே மாதிரி கூட்டத்தை மறுபடியும் ஒருங்கிணைப்பதற்கான எந்த மையப்புள்ளியாவது அவர்கிட்ட இருந்துச்சா? ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சா அவங்ககிட்ட? இப்போ இன்றைய காலகட்டத்தில் தகவலை திரட்டுவது என்பது ரொம்ப எளிதான காலகட்டம். முன்பு மாதிரி இல்லை. ஒரு ஆலையெல்லாம் முன்னாடியெல்லாம் திருவிழாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குழந்தை காணா போகும், மைக் செட்டை போட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பச்சை கலரு இது வச்சு இந்த பிள்ளை வந்து காணா போச்சு, அவங்க அப்பாவை தேடுது அப்படின்னு மைக்கில் சொல்லுவாங்க. இப்போ அப்படி எங்கேயாவது சொல்கிறாங்களா திருவிழாவில்? ஏன்னா எல்லார் கையிலையும் செல்ஃபோன் வந்து விட்டுது. நான் காணா போன சிறுமியும் ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம். இவர் தான் எங்கள் அப்பா, நானே ஃபோன் பண்ணிக்கிறேன், நீ பேசாமல் இருக்கும் போலீஸை சொல்லிடும். இப்போ இவ்வளவு தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் வளர்ந்த பின்பு ஆட்களை திரட்டுவது எளிது. இதை தக்க வைக்க முடியுமாங்கிறது ஒன்று இருக்கு. இது தாங்குமா? ஒரு தேர்தல் தாங்குதுன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்த தேர்தல் இது தாங்குமா என்று பல கேள்விகள் இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தை வந்து ஒப்பிடுறாங்க பல பேர். இவரே கூட அண்ணாவையும், பேரறிஞர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மேற்கோள் காட்டுறாரு. மேடை பேச்சின் மீது ஒரு வியப்பு இருந்த காலம் அண்ணாவினுடைய காலம். ஏன்னா அப்போ படிக்காதவங்க அதிகம், படித்தவங்க கம்மி. நீங்கள் அண்ணாவினுடைய காலகட்டம் என்பது
முதல் பட்டதாரிகளே இல்லாத காலகட்டம். இப்போ நீங்கள் இந்த வேலை பார்க்குறவனை பார்த்தீங்கன்னாலும் ஆட்டோ ஓட்டுற நண்பர்லேருந்து சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பாக படிச்சிருக்காங்க. எல்லாருமே யாருமே சின்ன படிப்பு கிடையாது. வேற வேலை கிடைக்கலங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் ஒரு டிகிரிங்கிறது இயல்புலேயே ரொம்ப சாதாரணமான ஒரு காலகட்டம். அப்போ வந்து கல்வி கிடைக்காத காலகட்டம். ஒரு அறிவா பேசுறாரு ஒருத்தர், விவரமா பேசுறாரு. மாலை நேரத்து பல்கலைக்கழகங்கள்னு திமுகவின் கூட்டங்களை சொல்லுவாங்க. அப்ப அந்த கூட்டத்தை கேட்பதற்கு வியந்த கூட்டம் இருக்கு. இன்னைக்கு பொதுக்கூட்டம் போட்டா எவனுமே வரமாட்டேங்கிறான். இப்ப பட்டிமன்றத்துல எல்லாம் முன்னாடிலாம் தத்துவங்கள், இந்த மனித குல விடுதலைக்கு வழிவகுப்பது மார்க்சியமா வள்ளுவமா அப்படிலாம் பேசியிருக்காங்க குன்றக்குடி அடிகளார் தலைமையில. இப்ப கணவனா மனைவியா குடும்பத்தை வந்து நல்லா நடத்துறது கொழுந்தியாளா அப்படிலாம் பேசுறாங்கல்ல. எதனால பேசுறாங்க? கேட்க ஆள் இல்லை. என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவா? எல்லாருமே தன்னை பேராசிரியர்களா இருப்பான், பெரிய கல்வியாளராக இருப்பான், தன்னை கோமாளி ஆக்கி கொண்டு வீட்டில் இப்படித்தாங்க என் பொண்டாட்டி இப்படித்தாங்க நீ அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்ல. இப்ப மேடை பேச்சின் காலங்கள் முடிந்து விட்டது. ஏதோ இந்த ஊடகங்கள் இருக்கிறதுனால அப்பப்போ டைம் பாஸுக்கு ஏதோ ஒன்று பார்க்குறான் மொபைல் எல்லாரும். அந்த காலகட்டம் ஒன்று. சினிமாவை தவிர்த்து விட்டு வேற பொழுதுபோக்கு இல்லாத காலகட்டம் ஒன்று இருந்துச்சு. அதான் எம்ஜிஆர் காலம். நீங்க சினிமாவை கழிச்சிட்டீங்கன்னா எல்லா ஊர்லயுமே இப்ப எல்லாம் பூங்காக்கள்லாம் இருக்கு. எல்லா ஊர்லயும் பீச் இருக்குமா? எல்லா ஊர்லயும் பூங்கா இருக்குமா? இருக்காதுல்ல. பொழுதுபோக்குக்கான இடம். நம்ம சாமி கும்பிட போறதே கடவுள் நம்பிக்கை மட்டும் கிடையாது. பெண்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்ப போறதுக்கு ஒரு இடம் வேணாம். வேற எங்கேயாவது போறேன்னா, ஷாப்பிங் மாலுக்கு போறேன்னா செலவு எடுத்து விட்டுருவா, கிரெடிட் கார்டை வந்து மொத்தமாக தேய்ச்சிருவா அப்படின்னு பயப்படுவாங்க. சாமி கூட போனா ரொம்ப போனா என்ன, பூ தேங்காய் போலாம், அதோட முடிஞ்சிருங்க. அது அதிகபட்சம் போனா போயிட்டு வான்ட்டுவாங்கல்ல. அப்ப நமக்கு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் தான். நம்ம கோவில் குளத்துக்கு போறது வரைக்குமே என்டர்டெயின்மெண்ட் அதுக்குள்ள இருக்கு உள்ள. அதனாலதான் கோவில்ல கலை நிகழ்ச்சி நடக்குது, நாதஸ்வரம் ஊதுறாங்க. நான் கடவுள் ஊத சொன்னாரா நாதஸ்வரத்தை வச்சு? அது கிடையாது. அப்ப எதற்கு இசை வளர்க்குறாங்க? எதுக்கு அங்கே வந்து ஒருத்தர் இது பேசுறாரு, சொற்பொழிவு பிரசங்கம் பண்றாரு, கதா கலாச்சாரம் எதுக்கு பண்றாரு? எல்லாத்துக்கு முன்னாடி என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. அப்ப சினிமாவை கழிச்சிட்டு என்டர்டெயின்மெண்ட் இல்லாத காலத்துல எம்ஜிஆர் இருந்தாரு. எம்ஜிஆர் இப்ப இருந்திருந்தாருன்னா மீம்ஸ் போட்டு அவரை கொண்டிருப்பாங்க. தப்பிச்சிட்டாரு அவரு. அதனால 67 பார்த்தீர்களா 77 பார்த்தீர்களான்னு கேட்கறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப காமெடியானது. ஏன்னா 67 என்கிற வெற்றியை அண்ணா பெறுவதற்கு அவர் கட்சி ஆரம்பித்தது 49ல. 18 ஆண்டு காலம் அசுர உழைப்பு அவருக்கு. அவர் போகாத கிராமங்கள் கிடையாது, பார்க்காத ஊர்கள் கிடையாது, நடக்காத தெருக்கள் கிடையாது, பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் என்று அவர் மக்கள் சந்திப்பை வந்து 18 ஆண்டு காலம் நிகழ்த்தி மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்று அதற்கு பல உயிர் தியாகம், மொழி போராட்டத்திலே உயிர் தியாகம் செய்து சும்மாலாம் காமராஜரை தோற்கடிக்க முடியுமா? இல்ல இப்ப அதுக்குதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து மதுரை மாநாட்டில் அறிவிச்சிருந்தாரு. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போவாங்க, நாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்றாரு. இப்ப அந்த காலகட்டத்துல தகவல் தொடர்புங்கிறது இல்ல. இப்போ எல்லாரும் ரொம்ப இயல்பா ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. எல்லா மனிதனுக்கும் வந்து விசிட்டிங் கார்டு பாக்கெட்ல இருக்கும். சினிமா நடிகனுக்கு முகமே விசிட்டிங் கார்டா இருக்கும். அதான் அவரும் சொல்றாரு. யோகி பாபா எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்கு வர முதலமைச்சர் ஆக்கிருமா? வடிவேல தெரியாதவனே கிடையாது. வள்ளுவரை மேற்கோள் காட்டிய தமிழ் சமூகம் வடிவேல மேற்கோள் காட்டிக்கிட்டான். வடிவேல் சொன்னது மாறிக்கிறான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி கேட்கறான்ல. அதாவது மேற்கோள் தமிழ் வாத்தியாருக்கு மட்டும்தான் வள்ளுவரை மேற்கோள் காட்டுவாங்க. சாமானியர்கள் வடிவேலை தான் மேற்கோள் காட்டுவாங்க இல்லையா? அப்ப வடிவேல் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறைந்தபட்சம் அமைச்சர் ஆயிட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? எல்லாராலையும் அறியப்பட்டது என்பது ஒரு வகை. எல்லாரும் நம்புற இடம்னு ஒண்ணு இருக்கு. அரசியலை பொறுத்தவரையில எல்லாராலையும் அறியப்பட்டவர் என்பதுனா, இப்ப நாட்டாம படம் நல்லா ஓடும்போது சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரு, அதிமுக இருந்தாரு, திமுக இருந்தாரு, தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு அவர் பெரிய ஸ்டாரு. இன்னைக்கு நடுராத்துல எந்திரிச்சு கட்சியை கொண்டு கமலாலயத்தில் கலைச்சி விட்டு போயிட்டாப்ல. எல்லாருக்குமே அது உண்டு. மிகப்பெரிய உதாரணம் சிரஞ்சீவி. அவருடைய மாநாட்டுக்கு பல லட்சம் பேர் கூடுனாங்க. 10 லட்சம் பேருக்கு மேல கூடுனதாக அன்றைய செய்தி நிறுவனங்கள் சொல்லுது. அவரு இப்படித்தான் எடுத்தோடனே முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படின்னு அவரும் நம்பினாரு. கிட்டத்தட்ட இதற்கு இணையான ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் தான். சட்டமன்ற உறுப்பினர்களையும் வென்றாரு. 2 தொகுதியில போட்டிட்டு 1 தோத்தாரு, 1 ஜெயிச்சாரு. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் 14% இதுல ஓட்டு வாக்கு சதவீதம் பெற்றாரு. அப்புறம் கட்சியை கலைச்சாருன்னா கட்சி நடத்த முடியல. இப்ப இதுல நான் விஜய் ஏன் நான் லீடரா வந்து என்னால பார்க்க முடியலன்னா, விஜய்கிட்ட 2 பெரிய மைனஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் அடிப்படையிலே ஒரு ஆலண்டா பிசாசு, மனுஷவாட ஆகாத ஆளு. எப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அஜித் மாதிரி ஆளுகள்லாம் வந்து என்ன பண்றதுன்னா எல்லாரோடையும் பழகுவாங்க.
தனக்கு அழகு குறைவா இருக்கு, நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களோட அஜித் ரொம்ப அநியோன்யமா பழகுவாப்புல, காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும். அங்கே பிரியாணிலாம் ஆக்கியவங்களுக்குலாம் ஊட்டிலாம் விடுவாப்புல. இந்த விஜய் சேதுபதி இருக்கா அப்படி இல்லை, ஆமா, அவர் வந்து ஆண்களுக்கு அதிகமாக முத்தம் கொடுத்ததுல முதலிடத்துல இருக்காப்புல. அப்படிலாம் உண்டு, சகஜமா பழகிறது. நான் ஸ்டாரு, நான் பெரிய ஆளு, நீலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறது அல்ல, ஒரு அந்யோன்யத்தை. ஆமா, லைட்மேன் வந்து என்ன பண்ணுவான்னா சினிமா ஷூட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும் போதே இவன் தேர மாட்டான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க லைட்மேன். ஏன்னா அந்த லைட்மேனுக்கு இது 567வது படமா இருக்கும். இந்த டைரக்ஷன் பண்றான்ல, அவன் 2 படம் அசிஸ்டன்டா வேலை செஞ்சுட்டு 3 படம் வேலை செஞ்சுட்டு டைரக்டர் ஆயிடுவான். அவனுக்கு இது 4வது படமா இருக்கும், அவனுக்கு 567வது படமா இருக்கும். யாருக்கு? லைட்மேனுக்கு. அவனுக்கு தெரியும், அவனுக்கு அதிகாரம் இருக்காது சொல்றதுக்கு, இவனுக்கு டைரக்ஷன் தெரியாது, இந்த கதை ஓடாது அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் அவனுக்கு இருக்காது. அவன் கண்ணிலே பார்ப்பான், அவன் அனுபவத்தில் அவனுக்கு தெரியும் இது தேராது, இது கேஸ் வந்து ஒப்பேராது அப்படின்னு தெரியும். அதனால சினிமா என்கிற ஒரே ஒரு ஊடகத்தை வைத்துக்கொண்டு, ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு சட்டார்னு நம்ம மேலே வந்துருவோம்னு நினைக்கிறவர்கள. அப்புறம் 77க்கு வர்றேன், 67 சொன்னேன்ல, அவர் 18 ஆண்டு கால உழைப்பு, அதனால அவர் முதலமைச்சர் ஆனார். அதுக்கு முன்னாடி அவர் திராவிடர் கழகத்தில் இருந்தார், நீதி கட்சியில் இருந்தார், கல்வியாளராக இருந்தார். அவருக்கு மிக நீண்ட வரலாறு இருக்கு அண்ணாவுக்கு. இங்கே எம்ஜிஆருக்கு எடுத்துக்கிட்டேன்னா எம்ஜிஆர் எளிதாக வரல. ரொம்ப பேர் எம்ஜிஆர் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, எம்ஜிஆர் அப்படியே தொப்பியை போட்டு ஏமாத்திட்டார் நினைச்சிட்டு இருக்காங்க, கூலிங் கிளாஸ் போட்டு. அப்படி கிடையாது. எம்ஜிஆர் 1949 வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க திமுக, 52ல சேர்ந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் காமராஜர் அனுதாபி, காங்கிரஸ் அனுதாபி. 52ல வந்துட்டாரு. 52ல திமுகவில் இணைஞ்சு 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவில் தீவிரமாக பணியாற்றுறாரு. சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, கட்சி பொருளாளராக இருக்காரு, பெரிய கொடையாளியாக இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து திமுகவுக்கு பொதுச்செயலாளர் இருக்கிற துரைமுருகன் மாதிரி பல பேரை படிக்க வச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய கொடையாளியாக இருக்கிறாரு. அது போக அவருக்கு துப்பாக்கி குண்டடிப்பட்ட அவருடைய அந்த ரத்தத்தில் அவருடைய அந்த துப்பாக்கி அடிபட்ட அந்த குண்டடிப்பட்ட அந்த போட்டோவை காமிச்சு ஓட்டு வாங்கினாங்க. பல வகையில் திமுகவுக்கு ஒரு பயன் பெற்று 20 ஆண்டு கால திமுக கட்சியில் ஒருத்தர் 20 வருஷம் இருக்கிறான்னா அவன் இந்தியாவே ஆளலாம். அவ்வளோ பயிற்சி இங்கே கிடைக்கும். அது வந்து அடித்தட்டு அரசியலும் இருக்கும், இங்கே மேல்தட்டு அரசியலும் இருக்கும், எல்லா அரசியலும் இருக்கும் இங்கே. திமுக வந்து ஏட்டு ஷர்ட் மாதிரி 5 ஆண்டு காலம் அதுக்கு முன்னாடி 5 ஆண்டு காலம். அப்ப அவருடைய மொத்த அரசியல் அனுபவம் 25 ஆண்டு கால அரசியல் அனுபவம். முதலமைச்சரை கழிச்சிட்டு சொல்றேன், முதலமைச்சரா 10 வருஷம் இருந்தாரு. அதுக்கு அது மொத்தமா சேர்த்தா 35 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு. அவர் சினிமாவில் நடிக்கும் போதே அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடான்னு பாட்டை, கட்சி கொள்கையை சொல்லுகிற பாட்டை எழுதிட்டே இருப்பாரு. ஆள் வச்சு எழுதுவாரு, பாடலாசிரியர் வச்சு எழுதுவாரு. எல்லாவற்றிலையும் அரசியல். காதலியை பார்த்து பாடுற இடத்துல, கடலை போடுற இடத்துல கூட கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு, கொண்டவள் முகமோ ரோஜாப்பு. இந்த கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்புன்னு இது வரைக்கும் எவனுக்குமே தெரியாதா? அதுக்கு ஒரு கண்ணதாசன் எழுதணுமா? அதுக்கு எம்ஜிஆர் நடிக்கணுமா? ஒரு கட்சியினுடைய கட்சி கொடியை பரப்புறதுங்க. அப்படி அரசியல் வளர்த்தாங்க. விஜயகாந்துக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து அவர் ஊழலை எதிர்க்கிறது, பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் பிடிக்கிறது, பாகிஸ்தான் தீவிரவாதியை தமிழ்லயே பேசி உடனே கூட்டு வர்றது, அதெல்லாம் வந்து பல வேலை பார்த்துருக்காரு அவரு. திடீர்னு விஜயகாந்த் யாரும் நம்பல. அப்ப அரசியல்ல வந்து நீங்க வந்து ஒரு அடித்தளத்தை அமைத்து கொண்டு நீண்ட காலமாக பணியாற்றக்கூடியவராக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல யார்கிட்டையும் பேச மாட்டாரு, யாருக்கு எதுவுமே உதவ மாட்டாரு, கொடையாளி கிடையாது. ஏன் நான் கொடையாளி கிடையாது நான் சொல்றேன்னா, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. அதனால அவருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்போ நீங்க எல்லாரும் உழைக்கிறாங்க, ஒருத்தன் மொத்தமா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவேன், அது பேர் தான் சினிமா. ப்ரொடியூசர் மொத்தமா கொண்டு வருவேன், நடிகை நடிச்சு மொத்தமா வாங்கிட்டு போயிடுவேன் பாதிய. படம் ஓட அவரோட உச்சத்துல இருக்கும்போது அதை விட்டுட்டு வராருங்கிறார்ல. கிட்டத்தட்ட 200-250 ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வராருங்கிறத நீங்க சந்தேகத்துக்குரியதாவே நமக்கு இருக்கிறது. இதை விட்டுட்டு வர்ற அளவுக்கு பெரிய பேக்கேஜ் எங்கே பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவருக்கு எங்கே நெட்வொர்க் இருக்குங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா சினிமாக்காரர்கள், உறுதி செய்யப்படாத தகவல் தான் இருந்தாலும் நான் சொல்றேன், சினிமாக்காரர்கள் சொல்றாங்க 3000 கோடி வரைக்கும் அவருக்கு வந்து திமுகவை உடைப்பதற்கு, திமுக அரசியலை வந்து காலி செய்வதற்கு ஒரு பெரிய பேக்கேஜ் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி, ஒரு தேசிய கட்சி கொடுத்ததாக சினிமா வட்டாரங்களில் ஒரு பேச்சு அடிபடுது. இதை நான் வதந்தியா பரப்பல. எப்படி வர முடியும் நான் கேட்கிறேன். புகழின் உச்சியில் இருக்கிற போது அவர் எப்படி வர முடியும் அந்த இடத்துக்கு? எண்ணம் ஒரு குந்தி தள்ளி இருக்காதா? எது அந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்கவே கூடாதா? அதுங்க அரசியலை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு வரலாற்று பார்வை இருக்கணும். இயக்கம்னா என்ன? இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு முழுக்க பெரிய அரசியல் கட்சி விட்டுருங்க,
திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜகலாம் விட்டுருங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் பகுதிசார் அரசியல்வாதிகள்னு ஒரு கூட்டம் இருக்கான். அணு உலை வேண்டாம்னு ஒரு ஏரியாவில் போராடுவான், மீத்தேன் வேண்டாம்னு ஒரு ஊரில் போராடுறான், வந்து டங்ஸ்டனை வரவிடக்கூடாதுன்னு மதுரையில் அரட்டாப்பட்டியில் போராடுறான், பரந்தூர், இப்படி பல போராட்டங்கள் இருக்குல்ல. அந்த கள போராளிகளில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கள போராளிகளை அழைச்சி ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு நீ பூரா இந்த கட்சியை எடுத்து நடத்து உன் பகுதியில் அப்படின்னு சொன்னால் அவர் மேல் நம்பிக்கை வந்துடும். இவர் என்ன சொல்றாருன்னா, மைக்கை பிடிச்சிக்கிட்டு மதுரை கிழக்கு விஜய், அந்த ஊர்ல விஜய், இந்த ஊர்ல விஜய் அப்படின்னு பேசுறாருல. இதுதாங்க சர்வாதிகாரம். ஒற்றை மனிதன் தான் அடையாளம் மிக்கவன், மிச்சவன்லாம் மதிப்பு மிக்கவன் கிடையாது. இதை ஒழிக்கிறதுக்காகத்தான் மன்னராட்சியை ஒழிச்சு ஜனநாயகமே கண்டுபிடிச்சாங்க. அவர் பேசும்போது, மதுரை மாநாட்டில் பேசும்போது, அவர் எந்திரிச்சு நின்றுக்கும் போது அவர் பின்னாடி இப்படி கையை காட்டாமல் விட்டாராம். எல்லாரும் நின்றுக்கிட்டே இருக்காங்க மீட்டிங் பேசி முடிக்கிற வரைக்கும், அரை மணி நேரம். ஓ, அதாவது கட்சியினுடைய நிர்வாகிகளே. ஆமா, இவங்க சொல்றாங்க மன்னராட்சியை ஒழிக்காம விட மாட்டேன். இது மன்னராட்சி தான். அவர் நிற்கும் போது நம்ம உட்காரக்கூடாது நினைக்கிறது மன்னராட்சி தான். நீ எல்லாரு கண்களும் பார்த்து கொண்டிருக்கிற இடத்திலே இவ்வளவு அடிமைத்தனமா இருந்தேன்னா நீ கண்காணாத இடத்துல என்னவா இருப்ப? இப்ப போய் திருச்சியில் இறங்கிட்டு வந்து அதை நிறைவேற்றினியா, அதை எல்லாம் சரியே. சனிக்கிழமை அரசியல்வாதி நான் இதுவரை கேட்டதே கிடையாது. அது ஒரு புது ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க சார். இப்போ என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு நிறுவனத்துக்கு நீ உங்களை மாதிரி ஒரு இளைஞர் வேலை தேடி போறாரு, சனிக்கிழமை மட்டும் வேலைக்கு வருவாங்க, மிச்ச நாளாக நான் முக்கியமான பிஸியாக இருப்பாங்க, வர முடியாதுங்க அப்படின்னு சொன்னால் நிறுவனத்தில் வேலைக்கு எடுப்பாங்களா? இல்லை அவர் என்ன சொல்ல, சனிக்கிழமை மட்டும் நான் ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னால் ஸ்கூலில் சேர்ப்பாங்களா உங்கள? எங்கேயாவது இது உண்டா? நான் வாரம் ஒரு நாள் வந்து சரக்கு அடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி போவோம்னு சொன்னவங்க நான் கேட்டிருக்கேன். வாரம் ஒரு நாள் வந்து ட்ரீட் வைக்கிறேன் வந்துடுறியான்னு கேட்குறவனா பார்த்துருக்கேன். வாரம் ஒரு நாள் போய் எங்கேயாவது ரிலாக்ஸாக போய் எங்கேயாவது போய் சுற்றிட்டு வருவோம், போய் எது கொடைக்கானல் பக்கம் போயிட்டு வருவோம், அங்கே போவோம், பீச்சுக்கு போவோம்னு சொன்னவனா கேட்டிருக்கேன். ஓய்வெடுப்பதற்காக ஒரு நாளை தேர்ந்தெடுத்தவர்களை உழைப்பதற்கே வாரத்தில் ஒரு நாளை தேர்ந்தெடுக்கிற ஒருவர் எப்படி அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்? அரங்கத்திற்கு வந்து எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.